ஓம் மகா கணபதியே நமக. சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக மேஷ லக்னக்காரர்களுக்கான பலன்களை நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். எல்லா நபர்களுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரலும் 12 ராசிக்கான பலன்களை பார்த்துருப்போம். ஆனால் நான் இப்போ சொல்லக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னாக்கா மேஷ லக்னத்திற்கான பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அது எப்படி சார் மேஷ லக்னம்னு சொல்கிறீங்க, நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள், ஜோதிட துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது லக்னன்றது என்னன்றது தெரியும். ஆனால் சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய இந்த ஜோதிட அறிவு கொஞ்சம் எந்த தெரியாத இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த லக்னம் அப்படின்னாவே என்ன தெரியாது. ஆனால் ராசியை கேட்டால் எல்லா நபர்களும் சார் நான் இந்த ராசி சார், மேச ராசி சார், ரிஷப ராசி சார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் லக்னம் கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லா மனிதர்களும் கம்பல்சரி தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னாக்கா, லக்னம் என்பது உயிர். உயிர் இல்லாமல் உடல் கிடையாது. அப்போ உயிரின் காரகத்துவத்தை வச்சு தான் அந்த இயக்கங்கள் இயங்கிட்டுருது. நம்ம பிறக்கும் தருவாயில் என்ன லக்னத்தில் பிறப்பெடுத்திருக்கோம் அப்படின்றத பார்க்கணும். ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள், அதாவது 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னங்கள் உதயமாகுங்க. அப்போ 12 ராசிகள் காலையில் 6 மணிக்கு சூரிய உதயம் ஸ்டார்ட் ஆகும் போது ஒரு லக்னம் ஸ்டார்ட் ஆகி அந்த மறுநாள் காலையில் விடியறதுக்கு முன்பாக வரலும் அந்த 12 லக்னங்கள் முடிய போகிற தருவாயில் மொத்தம் 24 மணி நேரம் பூர்த்தி அடையுங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் காலகட்டத்தில் என்ன லக்னத்தில் பிறப்படுத்திருக்கோம் அப்படின்றத வச்சு அந்த பிறப்பின் லக்னங்களுக்கு தசாபுத்தி ரீதியான பலன்களை தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். அது என்ன சார் ராசிக்கான பலன்கள் சொல்லணும்னா ஏற்றுக்கொள்ளலாம். லக்ன பலன்றீங்க, எங்களுக்கு லக்னமும் தெரியல அப்படிங்கும் போது தெளிவாக சொல்ல வரேங்க. உங்களோட ஜாதகத்தில் ஜாதக கட்டத்தில் 12 ராசி கட்டங்கள் கொடுத்துருக்கோம். ஒரு ராசி கட்டத்தில் மட்டும் லா அப்படின்னு போட்டு 2 கோடு கீழே போட்டிருப்பாங்க. இதுதான் லக்னம். அதில் என்ன லக்னன்றதையும் அவங்களோட ஜாதக நோட்லேயே கூட எழுதியிருப்பாங்க. மேஷ லக்னம், ரிஷப லக்னம், துலா லக்னன்றது இருப்பாங்க. ராசியை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது, லக்னத்துக்கான பலன்களை எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா இந்த லக்னத்துக்கான பலன்களானது லக்னத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தசாபுத்திகள் நிர்ணயிக்கிறோம். சரிங்களா? தசாபுத்திகளானது நம்ம நிர்ணயிக்கப்படுறோம். அப்போ மேஷ லக்னக்காரர்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தசாபுத்திகளும் எப்படி சிறப்பாக இருக்க போதா அப்படின்றது பார்க்க இருக்கிறோம். நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம், ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசிக்கு இந்த வருடம் நல்லா இருக்குது, அடுத்த வருடம் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். அது 100க்கு 100 பொருத்தமாக இருக்குமா அப்படின்னாக்கா இந்த உலகத்தில் கோடான கோடி நபர்கள் ஆனது ஒவ்வொரு ராசியில் இருப்பாங்க. அப்போ எல்லா ராசிகளுக்கும் அதே பலன்கள் கிடைக்குதா அப்படின்னாக்கா ஒரு மனிதன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான், ஒரு மனிதன் நல்லமா இருந்துட்டு இருப்பான். அப்போ அவரும் அதே ராசியில தானே பிறந்திருக்கார், நானும் அதே ராசியில் தானே பிறந்திருக்கேன், இதில் என்ன என்ன வித்தியாசம், அப்போ சொல்லக்கூடிய கருத்துக்கள் பொய்யா அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய நபர்களுக்காக இது விளக்குவதற்காகவே லக்னத்துக்கான பலன்களை கொடுக்குன்ற நோக்கத்தில் உங்களுக்கு லக்ன பலன்களை நம்ம கொடுக்க இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேஷ லக்னத்துக்கான பலன்கள், இந்த மேஷ லக்னத்தில் பிறப்படுத்த எல்லா நபர்களுக்கும் மொத்தம் 9 கிரகங்கள், நவகிரகங்கள் இருக்கு இல்லைங்களா? அப்போ நவகிரகங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நவகிரகங்களுக்கும் 12 வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த 12 வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வீடுகளுமே ஒரு மனிதனுக்கு யோகத்தை கொடுத்துடாதுங்க. ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6 வீடுகள் யோகமும் 6 வீடுகள் அவயோகத்தையும் கொடுக்கக்கூடிய வீடுகளாக தான் இருக்கும். இது பேலன்ஸாக தான் இருக்குமோ தவிர ஒரு சாதாரண ஒரு அன்னைக்கு உழைச்சி அன்னைக்கு சாப்பிடக்கூடிய மனிதனா இருந்தாலும் அவன் இந்த லக்னத்துக்கு 6 வீடுகள் யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகங்களா இருக்கும், 6 வீடுகள் அவயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களா இருக்கும். அப்ப இந்த பேலன்ஸா தானே சார் இருக்கு, எல்லா மனிதர்களும் சமமா தானே வாழணும் அப்படின்னாக்கா அப்படி கிடையாதுங்க. அந்த யோகமான கிரகங்களின் வீடுகள்ல அன்றைய நாள் நம்ம பிறப்பெடுக்கும் போது கிரகங்கள் யோகமான அந்த ராசியில உட்கார்ந்து இருந்தால் அந்த மனிதன் யோகத்தை அனுபவிப்பான். அவயோகமான ஒரு 6 ராசிகள்ல போய் அனைத்து கிரகங்களும் மாட்டிடுச்சுனாக்கா அது மாதிரி உள்ள நபர்கள் தான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அமைப்புகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் முதலாவதா மேஷ லக்னத்துக்கு லக்ன அதிபதியானவன் செவ்வாய் பகவான். அப்ப இந்த லக்ன அதிபதினு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவானோட திசை சிறப்பை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பா சிறப்பை தராது அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புறாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க லக்னாதிபதி லக்னத்துக்கு யோகத்தை செய்யாம கொடுத்துருவாரா அப்படின்றது சொல்லலாம். கண்டிப்பா கிடையாதுங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதே லக்ன அதிபதி தான் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியா வரார். 8ஆம் இடம் நட்டம், அவமானம், விரயத்தை சொல்லக்கூடிய அமைப்புகளா வருவாருங்க. அதனால இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் திசை வந்தால்
ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டங்களா இருக்கணும். 8ஆம் இடமானது நட்டம், அவமான, விரயம் அப்படின்னால அவமானத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். பொருளாதார இழப்புகள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அதே போல தொழில் செய்தீங்க அப்படின்னாக்கா தொழில் முடக்கங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். சொந்த தொழில் செய்து, அதாவது ஒரு நிறுவனத்துல வேலை செய்துட்டு இருப்பாங்க செவ்வாய் தசை நடக்கும் போது. ஆனா அந்த நேரத்துல அந்த நிறுவனத்துல இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு சொந்தமா தொழில் தொடங்கலாம்னு வந்துருவாங்க. இதுல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இந்த செவ்வாய் தசை நடக்கக்கூடிய இந்த 7 வருட காலகட்டத்தில் எல்லாமே முடங்கி போகக்கூடிய வாழ்க்கையை பார்க்க முடியும். அதே வேளையில பாத்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் பகவானுக்குன்றது பாத்தீங்க அப்படின்னாக்கா செவ்வாய் திசை காலகட்டத்துல எல்லா நபர்களுக்குமே செவ்வாய் வந்து அவயோகத்தை கொடுக்குறாருன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, 6 வீடுகள் யோகமான வீடுகள்ன்றது. அந்த 6 வீடுகள் யோகமான வீடுகளில் இந்த செவ்வாய் உட்கார்ந்திருந்தால் பாதி அளவு ஒரு 50% நல்ல யோகத்தை கொடுக்க முடியும். பெரிய லெவலில் இழப்புகளை தரமாட்டார். அப்ப அந்த 6 வீடுகள்ல இருக்குன்னா எந்தெந்த வீடுகள்ல சார் இந்த செவ்வாய் இருந்தால் ஓரளவுக்கு பலன்களை தர முடியும் அப்படின்னாக்கா, ரிஷப வீடுகள்லையும், மிதுன வீடுகள்லையும், கன்னி வீடு, அடுத்தது துலாம் வீடு, அடுத்தது கும்ப வீடு, இந்த 6 வீடுகள்ல இந்த செவ்வாய் இருந்தால் 50% நல்ல பலன்களை கொடுக்க முடியும். ஏன்னா யோகமான வீடுகளா கொடுக்கப்பட்டுள்ளது மேஷ லக்னத்துக்கு. அப்ப ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், கும்பம், இந்த 6 வீடுகளில் இருக்கக்கூடிய 6 வீடுகளில் இந்த செவ்வாய் உட்கார்ந்திருந்தால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும். பெரிய லெவல்ல ஒரு தடை, அதாவது தப்பு செய்ய போறோம், மாட்டிக்க போறோம்னு தெரிஞ்சாலும் அதுல விட்டு விலகி வந்துருவார். இதே இந்த 6 வீடுகளில் இல்லாமல் மற்ற இடங்களில் இருந்தால், அதுவும் கம்பல்சரி 1, 5, 9, 8, 12 இந்த இடங்கள்ல, அதாவது 1, 5, 9னா மேசத்திலேயே இருந்தாலோ அல்லது சிம்மத்தில் இருந்தாலோ அல்லது விருச்சகத்தில் இருந்தாலோ, தனுசு, மகரம், மீன வீடுகளில் இருந்தால் மிகப்பெரிய ஒரு இழப்புகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். தெளிவா சொல்ல வரங்க, இந்த விளக்கங்கள் எந்த ஒரு ஜோதிடர்களும் இதுவரையும் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. நீங்க இந்த என்கிட்ட ஜாதகம் கொண்டு வந்து பார்க்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. தெளிவா சொல்ல வரங்க, கண்டிப்பா இந்த செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா 1, 5, 9 லக்னத்துக்கு 1, 5, 9ஆம் இடங்களும் 8, 12ஆம் இடங்களும் இல்லாமல் இந்த செவ்வாய் இருந்தால் பாதி அளவு யோகத்தை செய்யும். இந்த 1, 5, 9, 8, 12 இருந்தால் இந்த செவ்வாய் திசை மிகப்பெரிய ஏமாற்றத்தை தரும் அப்படின்றத மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேன். செவ்வாய் திசை நடந்த நபர்களுக்கு இதை முழுமையா உங்களுக்கு தெரியும், நீங்க உணர்ந்து பாருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கிரனோட திசைகள் சிறப்பா இருக்குமா? 2வது வீடு சுக்கிர வீடுகளா வருது. கண்டிப்பா இந்த சுக்கிர திசை இந்த ஜாதகத்துக்கு யோகத்தை கொடுக்குன்றீங்க. ஏன்னா இந்த லக்னம், மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியா வராருங்க, 2ஆம் அதிபதியை குடும்பாதிபதியா வருவார். ஒருவேளை இந்த மேச லக்னக்காரர்கள் பாத்தீங்கன்னா திருமணம் ஆயிருந்தால் திருமணத்துக்கு பிறகு மிகப்பெரிய ராஜ யோகத்தை தன் மனைவி மூலியமா அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர்களா இருந்துட்டு இருப்பீங்க. மனைவி அந்த படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ சொத்து சுகங்கள் அமைதோ கிடையாது. ஆனா மனைவி மூலியமாக யோகத்தை பெறக்கூடிய ஒரு நபர்களா இந்த மேஷராசி அன்பர்கள் இருந்துட்டு இருப்பீங்க. அதுவும் இந்த சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னாக்கா, நான் சொல்லக்கூடிய இந்த ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், கும்பம், இந்த 6 வீடுகள் இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். அதுலேயும் அந்த சுக்கிர பகவான் ராகுவை நட்சத்திரத்தை இருந்துட்டார்னா மிகப்பெரிய அந்த சொகுசு வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, கார், பங்களா, வண்டி வாகனத்தோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கின்றீங்க. அப்ப இந்த மேச லக்னக்காரர்களுக்கு சுக்கிர தசை மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை ஏற்படுத்தி தரும். அந்த சுக்கிரன் எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படின்றத பொறுத்து தான் அமையும் அப்படின்றீங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு புதன் திசை யோகத்தை கொடுக்குமானா கண்டிப்பா யோகத்தை கொடுக்குன்றீங்க. காரணம் என்ன சார் அப்படின்னாக்கா, இந்த லக்னத்துக்கு 3, 6ஆம் அதிபதியா அந்த புதன் பகவான் வராரு. எப்படி யோகத்தை செய்யும் அப்படின்றத நீங்க கேட்கலாம். கண்டிப்பா யோகத்தை செய்யும். இந்த புதன் திசையில் தான் இந்த மேஷ லக்னக்காரர்கள்லாம் புதிய தொழில் தொடங்குறதுக்கும் உத்தியோகத்தை பார்க்கறதுக்கும் ஒரு உன்னதமான ஒரு காலகட்டங்களா இருக்கும். வெளிநாடுகள் சென்று வெளியூர்ல போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தசாபதி காலகட்டங்களா இந்த விதிகள் அமைகின்ற விதிங்க. அடுத்து சந்திர திசை காலகட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் ஓரளவுக்கு வளர்ச்சிகளை தரும். சந்திர திசையில தான் பார்த்தீங்கன்னா கார், பங்களா, வண்டி, வாகன யோகத்தோட வாழக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய திசை. அந்த சூரிய திசைன்றது பார்த்தீங்கன்னாக்கா மேச லக்னத்துக்கு கண்டிப்பா சிறப்பை தராது. இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி இல்லையா சார், 5, 9ஆம் இடத்தோ நான் சுபன் எவனாயினும் மிஞ்சும் சுபபலன் செய்வான் அப்படின்றது ஒரு விதிகள் இருக்கு. இந்த இடத்துல புறம்பா போகுதா அப்படின்னாக்கா இது வந்து கண்டிப்பா நீங்க வேணா உணர்ந்து பாருங்க. இந்த மேச லக்னக்காரர்களுக்கு சூரிய திசை யோகத்தை செய்யாது. ஒருவேளை யோகத்தை செய்தனாலும் நான் சொல்லக்கூடிய இந்த 6 வீடுகளில் இருந்தால் மட்டுமே யோகத்தை செய்ய முடியுமோ தவிர அப்பயும் முழுமையான யோகத்தை செய்ய முடியாது அப்படின்றதுங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு பகவான். இந்த லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா குரு 9, 12ஆம் அதிபதியா வராருங்க. அப்போ 9ஆம் அதிபதியும் யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் தான். நீங்க வேணா எடுத்து பார்த்துக்குங்க. மேச லக்னத்தில் பிறந்த ஒரு நபர்
குருதசை வந்தால் அந்த மனிதன் எவ்வளவு பெரிய உச்சத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய பாதாள ஒரு லெவலுக்கு வந்தே தீரணுன்ற விதிங்க. நீங்க வேணா உணர்ந்து பாருங்க. மேஷ லக்னம் சார் நான் அப்படின்னாக்கா இந்த குருதசை அந்த ஜாதகரை மிகப்பெரிய ஒரு லெவல்ல பாதிப்புகளை ஏற்படுத்தி தரும். அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தந்தை வழி, தந்தைக்கு பார்த்தீங்கன்னா குருதசை நடக்கும்போது தான் தன் தந்தைக்கு மாரகத்தை தரக்கூடிய அமைப்புகள் உருவாகும், வண்டி வாகன தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகும், பெரும் பணத்தை இழக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகும், தொழில் தடைகள் உருவாகும். அந்த குருவோட தசாபுத்தி காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். இதே ஒருவேளை படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தாங்க அப்படின்னாக்கா படிப்புக்காக இந்த உள்நாட்டை விட்டுட்டு வெளிநாடுகளில் போய் படிப்பாங்க. ஆனா படிச்சு என்ன சார் புண்ணியம்னாக்கா இங்க படிச்சதை காட்டிலும் அங்கேயும் ஒரே படிப்பு தான் படிப்போம். ஆனா செலவு பண்ணி படிக்கக்கூடிய அமைப்புகள் உருவெடுக்கின்றவிதிங்க. அப்ப தெளிவா சொல்ல வரங்க, மேஷ லக்னத்தில் பிறந்த எந்த ஒரு நபர்களா இருந்தாலும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க தெரியுதோ பார்க்க தெரியலையோ தேவை கிடையாது. மேஷ லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு குரு, செவ்வாய், சூரியன், கேது இந்த 4 கிரகங்கள் மிகப்பெரிய அவயோகத்தை கொடுக்கும். அவனோட தசாபத்தி காலகட்டங்கள் மிக மிக எச்சரிக்கையா இருக்கணும். சனி, புதன், சந்திரன், சுக்கிரன், ராகு இந்த 5 கிரகத்தின் தசாபுத்திகள்ல மிகப்பெரிய ராஜயோகத்தை வாழக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதுலேயும் இந்த 6 கிரகங்கள் நான் சொல்லக்கூடிய ரிஷப வீட்லையும், மிதன வீட்லையும், கடக வீட்லையும், கன்னி வீட்லையும், துலா வீட்லையும், கும்ப வீட்டுகளையும் இருந்துட்டால் இது அந்த மனிதர் தான் இந்த உலகத்தில் சாதனை படைக்கப்பட்ட மனிதர்கள் அப்படின்ற விதிங்க. நீங்க ஏன்னா உணர்ந்து பாருங்கள், உங்க லக்னம் மேஷ லக்னமா இருந்தால் இந்த விதிகள் 100க்கு 100 பொருந்தும். எல்லா நபர்களுக்குமே பார்த்துட்டு இருக்கோம், இந்த தசை நல்லா இருக்குமா அப்படின்னாக்கா ஒரு தசைன்றது 17 குரு தசை 16 வருட காலகட்டங்கள். அந்த தசை நலமா இருக்குமான்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்கக்கூடிய காலகட்டத்துல தெரியாம ஒரு வேலையை செய்யறதை காட்டிலும் இந்த தசை நலமா இருக்குன்ற நம்பிக்கையோட ஒரு செயலை செய்தோம் அப்படின்னாக்கா அந்த வருட காலகட்டங்கள் வரலும் யாரையும் நம்ம நாடி செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை இந்த திசை நமக்கு சாதகமற்ற திசைகள் அப்படின்றது தெரிஞ்சால் கண்டிப்பா அந்த நேர காலகட்டத்தில் நம்மளோட தேவை எப்படி இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில எந்த விதத்தையும் தடைகள் இல்லாம இருக்கணும்னு விதிங்க. உண்மையாலும் சொல்ல வரங்க, எந்த ஒரு கிரகத்தையும் நாம் தூண்டாத வரணும் அந்த கிரகங்கள் வேலை செய்யாதுங்க. ஏன்னா இந்த நேர காலகட்டத்தில் ஒருவேளை ஒரு கிரகங்கள் உங்களுக்கு அவயோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னாக்கா அந்த வேலைகள் நம்ம செய்யாம விட்டுட்டு அந்த கிரகங்கள் நம்மளோட பாதிப்பை தராது. ஆனா அந்த கிரகம் சார்ந்த வேலைகள் தொட்டும் போதுதான் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். ஒருவேளை இந்த மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் தசை நடக்குதுன்னு எடுத்துங்களேன், அப்ப அந்த நேர காலகட்டத்துல அந்த நபர்கள்லாம் யோசிக்க கூடாது, தனியார் துறைக்கு வேலைக்கு போயிடணும், அடிமை வேலைக்கு போயிடணும். 4 பேர் இன்னைக்கு உழைப்பு, இன்னைக்கு 10 மணிக்கு வேலைக்கு போறேன், 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறேன், எனக்கு உழைப்புக்கு ஊதியம் கொடுத்தா போதுன்னு வாழுங்க. உங்களை இந்த செவ்வாய் எந்த விதத்திலையும் பாதிப்பு தர மாட்டார். ஆனா அந்த நேரத்தில் தான் கார் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வருங்கிறது, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யறது, அதே போல பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடுறது, வீடு மனை வாசல் வாங்கி கட்டி விற்கிறது, இந்த விஷயம்லாம் செய்தாக்கா ஏமாற்றத்தை அடைவாங்க. அப்ப அந்த நேரத்தில் நாம் அமைதி காத்தோம்னாக்கா ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுத்தி தருன்றீங்க. இது யாரும் சொல்லாத கருத்துக்கள். இந்த ஜோதிட உலகத்துக்கு உண்மையாலுமே சொல்ல வரேங்க, நான் இன்றுதான் முதலா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இதை பார்க்கக்கூடிய நபர்கள் உண்மையாலுமே நீங்க கொடுத்து வச்ச ஒரு நபர்களாக தான் இருக்க முடியும். முழுமையா உணர்ந்து பாருங்கள், கண்டிப்பா வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். ஓம் மகா கணபதியே நமக. சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ தொகுப்புல ரிஷப லக்னத்துக்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம். ரிஷப லக்னக்காரர்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தசாபுத்திகளும் எதன் மாதிரியான பலன்களை வாரி வழங்க போகுது அப்படின்றத பார்க்கும்போது எல்லா நபர்களுக்குமே என்ன தெரியும் அப்படின்னாக்கா, நான் மேச ராசி சார், ரிஷப ராசி சார், மிதன ராசி அப்படின்றது சொல்லுவாங்க. ஆனால் லக்னம் கேட்டால் அவங்களுக்கு தெரியாது, என்ன லக்னம் அப்படின்றது தெரியாது. ஆனால் கண்டிப்பாக லக்னத்தை தெரிஞ்சுக்கணும். லக்னம் என்பது உயிர், உயிர் இல்லாமல் உடல் கிடையாதுங்க. உயிரின் அடிப்படையில் தான் அந்த உடலுக்கு மரியாதை கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த லக்ன பலன்களின் அடிப்படையில தான் அந்த மனிதனோட வாழ்க்கை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்றது ஒரு ஆணித்தரமான கருத்துங்க. எல்லா நபர்களுமே இந்த ராசி பலன்களின் அடிப்படையில சொல்லுவாங்க. ராசி பலன்களின் அடிப்படையிலையும் ஒரு மனிதனுக்கு செயல்படும். ஆனா 35% மட்டும்தான் இந்த ராசி பலன்களோட பலன் கிடைக்குமோ தவிர மீதமுள்ள 65% இந்த லக்னத்தின் அடிப்படையில மட்டுமே அந்த மனிதனுக்கு வாழ்வாதாரத்தை தருதா அல்லது தோல்வியை தரப்போதா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால நான் இப்போ எடுத்துருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னாக்கா, ரிஷப லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு. சார் நான் ரிஷப லக்னம்னா என்னன்னு தெரியாதே சார், நான் எப்படி சார் கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னாக்கா, ஒவ்வொரு மனிதர்களோட ஜாதக கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 12 ராசியானது கொடுக்கப்பட்டிருக்கும். லா அப்படின்னு போட்டு அல்லது லக் அப்படின்னு போட்டு 2 கோடு கீழே போட்டிருப்பாங்க, அதுதான் லக்னம். அது எந்த வீடு அப்படின்றத பாருங்க, எந்த வீடு, அதாவது மேஷ வீடா, ரிஷப வீடா, மிதுன வீடா, கடக வீடா அப்படின்றத பார்த்துட்டு
அல்லது அதையும் பார்க்க தெரியாத நபர்களுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ராசி, லக்னம், நட்சத்திரம் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்போ அதில் வந்து உங்களோட லக்னம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா அந்த லக்னத்துக்கான பலன்களை தான் கொடுக்க இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த ரிஷப லக்னமாக இருந்தால் இந்த ரிஷப லக்னத்துக்கான பலன்களை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு பொக்கிஷமான ஒரு வீடியோ அப்படின்றதான் சொல்லணும். இது நாள் வரலையும் என்னோட அனுபவத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்ன பலன்களை நான் எந்த ஒரு வீடியோ தொகுப்புலையும் கொடுக்கப்படலை. ஆனால் இந்த லக்னத்தில் ஒரு 65% உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எங்களை ஜாதகமே பார்க்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நீங்களே உங்களோட வாழ்க்கையை உணர்ந்துக்கலாம் இந்த திசை நலமாக இருக்க போதா அப்படின்றது. ஏன்னா ஒவ்வொரு வருடமே ஒரு தனி மனிதனுக்கு நம்ம ஜாதக பலன்களை பார்க்குறோம். அப்போ ஜாதக பலன்கள் பார்க்கறதுக்கு முன்பாக அந்த நபர்களுக்கு இப்போ என்ன தசா புத்தி நடந்துட்டு இருக்கு, தசை என்ன நடக்குது, இந்த தசை அந்த மனிதனுக்கு யோகத்தை கொடுக்குமா அல்லது தோல்வியை தருமா, இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை குருதசை வருடத்திற்கு நடக்க போகுது அல்லது நடந்துட்டு இருக்குன்னு எடுத்துங்களேன். அப்போ இந்த குருதசை ஃபர்ஸ்ட் 16 வருட காலகட்டங்கள் குருமகா தசை. இந்த 16 வருட காலகட்டங்கள் நம்ம வாழ்வியல்ல வெற்றி பெற போறோமா அல்லது தோல்வியை சந்திக்க போறோமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப அது 16 வருடம் நலமா இருக்க போனாக்க நம்ம செயல்கள் எல்லாமே எது செய்தாலும் அது வெற்றி நோக்கி போகும். ஆனா தோல்வி அடைய போறோன்றது முன்னாடியே தெரிஞ்சிட்டால் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை சிந்தித்து செயல்படுவோம். எது செய்யக்கூடாதுன்னு தெரியுதோ அதை செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா வாழ்க்கையில நம்ம தடை ஏற்படுத்த மாட்டோம். அதனாலதான் சொல்ல வரேங்க, இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு இந்த ஒவ்வொரு தசாபுத்திகளும் எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது, இந்த ரிஷப லக்னத்துக்கு முதல் தரமான யோகாதிபதி அப்படின்னாவே குரு பகவானும் கேது பகவானும் மட்டுமேங்க. இந்த குரு பகவானும் கேது பகவானும் ஒரு மனிதனுக்கு குரு திசையோ அல்லது கேது திசையோ இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு வந்துட்டால் இந்த தசாபுத்தி காலகட்டம் தான் அந்த மனிதன் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை, இந்த உலகத்துல பிறந்ததுக்கான அடையாளத்தை இந்த உலகத்துக்கு தெரிவிக்கக்கூடிய காலகட்டங்களா உருவாகும். சார் என்ன சார் நீங்க ஜோதிட கருத்துக்கு புறம்பான ஒரு வார்த்தையை சொல்ற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு நினைப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த லக்னத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியே இந்த குரு பகவான் அல்லவா. அந்த குரு பகவான் எப்படி மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னாக்கா, கண்டிப்பா உயிர் காரவத்துவத்தை கிடைத்தால் பொருள் காரவத்துவம் கிடைக்கும் அப்படின்ற விதியின் அடிப்படையில பொருள் காரவத்துவத்துக்கு அடிப்படையான இந்த குரு பகவான் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுத்தே தீர்வார். நீங்களும் எடுத்து வச்சுங்க. இந்த ரிஷப லக்னக்காரர்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு குருதசை நடந்ததுன்னா கண்டிப்பா உங்களை வாழ வச்சிரும். அல்லது நடந்து முடிஞ்சுட்டா பாருங்க, அந்த குருதசையில தான் சார் நம்ம மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை நான் அனுபவிச்சுன்ற மாதிரி சொல்ல முடியும். அதுலயும் அந்த குரு பகவான் வந்து இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒன்றுங்க. 12 ராசி கட்டத்துல 6 ராசி கட்டங்கள் உங்களோட யோகத்தை சொல்லக்கூடிய ராசி கட்டங்கள், 6 ராசி கட்டங்கள் எதிராளிக்கு யோகத்தை சொல்லக்கூடிய ராசி கட்டங்கள் அப்படின்றது அன்னைக்கே அந்த ஆண்டவனால எழுதப்பட்ட விதிகளா வந்துருச்சுங்க. அதெல்லாம் பண்மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த மூல நூல்களில் எழுதப்பட்ட விதி. ஆனால் யாருமே இந்த நேரத்தில் நம்ம சொல்றது கிடையாது. 12 ராசி கட்டல்களில் 9 கிரகங்களும் அந்த நம்ம பிறக்கும் காலகட்டத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கோம். ஆனால் உங்களுக்குன்ற ஒதுக்கப்பட்ட கட்டங்கள் 6 கட்டங்கள். இந்த 6 கட்டங்களில் யோகமான கட்டங்களில் கிரகங்கள் நின்றுட்டால் அந்த கிரகத்தின் தசாபுத்திகள் மிகப்பெரிய ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே அவயோகத்துக்கான கிரக கட்டங்களில் போயிட்டு இந்த ஒருவேளை சொல்ல வரேங்க, இந்த குரு பகவான் ரிஷப லக்னத்துக்கு குரு பகவானும் கேது பகவானும் மிகப்பெரிய யோகாதிபதி அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் யோகத்தை கொடுத்து தான் தீரணும், அவரோட வாழ்க்கையில தான் மிகப்பெரிய ராஜயோக வாழ்க்கையை வாழ்வாங்கன்னு சொல்றேன். இதே ஒருவேளை அவயோக கட்டங்கள்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் இந்த குருவும் கேதுவும் உட்கார்ந்துடுறாருன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா அது மிகப்பெரிய வளர்ச்சியை தராது. அது நியூட்ரலா போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஆனா தளர்ச்சியும் இல்லை வளர்ச்சியும் இல்லைன்ற மாதிரி நியூட்ரலா போகும். அதே கரெக்டான இடத்துல போய் இந்த குருவும் கேதுவும் உட்கார்ந்துட்டால் இந்த மனிதன் தான் இந்த உலகத்துக்கு சாதனை படைக்கக்கூடிய மனிதன் விதிங்க. அதை எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது? 6 கட்டங்கள் உங்களுக்கு, 6 கட்டங்களுக்கு எதிராளிக்குன்னு சொல்ல வரீங்களே. அப்ப இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு எந்தெந்த கட்டங்களில் இந்த கிரகங்கள் இருந்தால் யோகத்தை செய்யும் அதை சொல்லுங்க அப்படின்னாக்கா, ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடக வீட்டிலையும் சிம்ம வீட்டிலையும் விருச்சகம் வீடு, தனுசு, மீனம், மேஷம் இந்த 6 வீடுகளில் கிரகங்கள் இருந்துட்டால் கண்டிப்பா அது உங்களுக்கு யோகத்தை, குரு மட்டும் சொல்லவில்லை எந்த கிரகங்கள் நின்றாலும் அது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குமோ தவிர தோஷத்தை கண்டிப்பா செய்ய முடியாதுங்க. இதை தவிர்த்து நான் சொல்லக்கூடிய இன்னொரு 6 கட்டங்கள் சொல்ல வரேன் பாருங்க. அதே ரிஷப வீட்டிலேயே ரிஷப லக்னக்காரர்களுக்கு ரிஷப வீட்டிலேயே ஒரு வேளை கிரகங்கள் இருக்குன்னு எடுத்துங்க. கிரகங்கள் ரிஷப வீட்டிலேயோ அல்லது மிதுன வீட்டிலேயோ அல்லது கன்னி வீட்டிலேயோ அல்லது பார்த்தீங்க அப்படின்னாக்கா துலாம் வீட்டில், மகரம், கும்பம் வீடுகள் இந்த 6 வீடுகளில் கிரகங்கள் இருந்துருச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா உங்களை வந்து கீழே கவுக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதோட தசாபுத்தி காலகட்டங்கள் பிரச்சனையை தரப்போகுதுன்னு சிந்திச்சுட்டு நீங்க செயல்படலாம். நீங்க இது ஜாதகமே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு ராசி கட்டத்துல மட்டும் எந்தெந்த வீடு எந்தெந்த கிரகங்களுக்குன்னு தெரிஞ்சிட்டால்
நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய இந்த 6 லக்னத்தில் ஒரு கிரகம் நிற்கிது. ஒரு வேளை எடுத்துங்களேன், ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா தனக்கு 11ஆம் இடத்துலேயே ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதாவே எடுத்துங்களேன். ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்ததற்கு மட்டும் இல்லாமல் அவனோட சுயசாரத்திலே பூரட்டாதி நட்சத்திரத்திலே உட்கார்ந்துருக்கதா எடுத்துங்க. அந்த நேர காலகட்டத்தில் தான் அந்த தசா பற்றி யோசிக்க வேண்டாம். 16 வருட காலகட்டங்கள் பதவி உயர்வு, அரசியலோட ஈடுபாடுகள், மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். தன்னோட எண்ண அலைகள் எல்லாம் சீரும் சிறப்புமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அதனால இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு குரு தசையெல்லாம் யோகத்தை செய்யும். இந்த யோகமான வீடுகளில் இருக்கும்போது, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கேது பகவான் வந்து மிகப்பெரிய ஒரு திக்பலம் பெற்ற ஒரு கிரகம்னு சொல்லலாம். அப்போ அந்த நேர காலகட்டத்தில் இந்த கேதுவின் நட்சத்திரத்தில் ஒரு வேளை கிரகம் நின்றுச்சுன்னு வச்சுங்களேன். கேதுவின் நட்சத்திரங்கள் மகம், மூலம், அஸ்வினி நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திரத்துல ஒருவேளை ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு கிரகம் இருந்துட்டால் அந்த மனிதன் தான் இந்த உலகத்துல பிறந்த தீர்க்க தர்ஷி அப்படின்ற விதிங்க. கேது வந்து ஒரு ஞானக்காரகன்னு சொல்லக்கூடிய கிரகம். அப்ப கேதுவின் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றிருந்தால் அந்த மனிதன் மிகப்பெரிய 4 பேர் போற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனிதனா வருவார். இந்த உலகத்துக்கு தொண்டு செய்யக்கூடிய மனிதனாகவும் இருப்பார், உலகத்துக்கு உதவக்கூடிய மனிதனாகவும் இருப்பார், அவருக்கு பேர் புகழையும் தேடிக்கொள்ளக்கூடிய மனிதனா இருப்பார், அவங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு உள்ள மனிதனா இருப்பார்ன்றீங்க. அப்ப இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு குரு திசையோ கேது திசையோ வந்து, அல்லது குருவின் நட்சத்திரத்திலேயோ கேதுவின் நட்சத்திரத்திலேயோ கிரகங்கள் நின்று, அல்லது கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மீனம், மேஷம் இந்த வீடுகளில் கிரகங்கள் இருந்துட்டால் அவன் தான் ராஜான்னு எடுத்துங்க. இதை தவிர்த்து இதுக்கு யோகமற்ற கிரகங்கள்ன்றது எழுதப்பட்டுள்ளது. அதாவது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானே இந்த லக்னத்துக்கு அவயோகாதிபதியா வராருங்க. அதாவது பிரச்சனைக்குரிய நபர்களா இருப்பார். ஒருவேளை சுக்கிர திசை நடந்தால் பிரச்சனைகளை கொடுக்கும், புதன் திசைகள் நடந்தால் கண்டிப்பா பிரச்சனைகளை கொடுக்கும், சனி திசை நடந்தாலும் பிரச்சனைகள் கொடுக்கும், ராகு திசை நடந்தால் அவமானத்துடன் கூடிய பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு புதன் திசைகளோ சுக்கிர திசைகளோ சனி திசைகளோ ராகு திசைகளோ வராமல் இருந்துட்டால் அதுவே நீங்க எடுத்து வச்ச புண்ணியம்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த திசையில் நடந்தவங்களாம் நலமா இருக்காங்களே சார், அதெல்லாம் எப்படி சார் அப்படின்னாக்கா, நீங்க வேணா எடுத்து பார்த்துக்குங்க. ரிஷப லக்னத்தில் பிறந்து சுக்கிர திசை, புதன் திசை, சனி திசை, ராகு திசைகள் வந்திருந்தால் நான் சொல்லக்கூடிய இந்த 6 இடங்களில் இந்த கிரகங்கள் நின்றிருந்தால் மட்டுமே யோகத்தை கொடுக்கும். அதாவது எந்த கிரகம்னு இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க. கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மீனம், மேஷம் இந்த 6 இடங்களில் இந்த அசுப கிரகங்கள் நின்றிருக்கணும். அதாவது சுக்கிரனே இந்த லக்னத்துக்கு அவயோகாதிபதியா வந்து புதனும் வர்றாரு, சனியும் வர்றாரு, ராகு வர்றாரு. இந்த கிரகங்கள் அந்த யோகமான இடத்துல இருந்தால்தான் அந்த யோகத்தை கொடுக்க முடியுமோ தவிர, ஒருவேளை அந்த கிரகம் மாறி அடுத்த 6 வீடுகள் இருந்திருந்தால் மிகப்பெரிய பிரச்சனைகள் கொடுக்கும். உங்களோட ஜாதகத்தை நீங்க இதோட ஒப்பிட்டு பாருங்க. ஒப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த கடந்த தசாபத்திகள் எப்படி இருந்தது, அந்த தசை சிறப்பாக இருந்ததான்றதை இந்த வீடியோ தொகுப்பு மூலியமாவே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இதை உணர்ந்து செயல்பட்டால் கண்டிப்பா உங்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு யார்கிட்டையும் நீங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே உணர்ந்து செயல்படலாம். இதெல்லாம் எளிமையான ஒரு விதிங்க. அதே வேளையில பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த குருதசை காலகட்டத்தில் தான் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை அந்த நபர்கள் அச்சீவ் பண்ணுவாங்க. குடும்ப உறவுகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். பொருளாதாரத்தில் வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள்லாம் உருவாகுன்றீங்க. அதனால இந்த ரிஷப லக்னக்காரர்கள்லாம் இந்த யோகமான தசாபுத்திகள் நடந்தால் யோகமான வீடுகள் இருக்கான்றது தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி எடுத்தால் வெற்றி பெற முடியுன்றீங்க. மற்ற இடத்துல எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாவே இருப்பீங்க, நலமா இருப்பீங்க. நன்றி, வணக்கம். ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடக லக்னத்திற்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம். நம்ம எப்பொழுதுமே பார்த்தது என்னன்னாக்கா கடக ராசிக்கான பலன்கள் அப்படின்றது ராசி பலன்கள் பார்த்துருப்போம். நம்ம இந்த தொகுப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கடக லக்னத்திற்கான பலன்கள். அது என்ன சார் கடக லக்னம்னு சொல்கிறீங்க? கடக லக்னன்றது நாங்கள் கேள்விப்பட்டதாகவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களோட சுய ஜாதகத்தில் கம்பல்சரி லக்னம் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கும். லக்னம் என்பது தான் ஒரு ஜாதகத்தின் உயிர். ஆனால் நம்ம மேக்சிமம் ஒரு 60% நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த லக்னம் அப்படின்றதுனால என்னவென்றதே தெரியாது. ராசியை மட்டும் தெரியும், நட்சத்திரங்களை தெரிஞ்சிருப்பாங்க, லக்னங்கள் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் லக்னத்தின் அடிப்படையில் தான் ஒரு மனிதன் பிறப்பையே நிர்ணயிக்கப்படுகிறது. லக்னம் என்பது உயிர் அப்படின்னால லக்ன பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த தொகுப்புல பார்க்க இருக்கிறோம்.
அப்போ இந்த கடக லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு இந்த லக்ன பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொத்தம் 12 ராசி கட்டங்களில் 12 வீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த 12 வீடுகளுமே நமக்கு யோகத்தை செய்யுமா அப்படின்னாக்கா எந்த ஒரு மனிதனுக்கும் 12 வீடுகளும் யோகத்தை செய்யாது. நம்ம வாழ்வதற்கு நமக்கு யோகத்தை செய்யறதுக்கு அதில் இப்போ 6 கட்டங்கள் நமக்கு யோகமாகவும் மீத 6 கட்டங்கள் ஒரு மனிதனுக்கு அவயோகத்தை கொடுக்கக்கூடிய கட்டங்களாக தான் இருக்கும். அப்போ அந்த 6 கட்டங்கள் எந்தெந்த கட்டங்கள் அந்த லக்னக்காரர்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய லக்ன கட்டங்கள் எது, அந்த கிரகங்களில் அந்த கட்டங்களில் அந்த கிரகங்கள் இருக்கிறதா, அந்த கிரகங்கள் இருந்து அவனோட தசாபுத்தி நடக்கிறதா, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் அந்த மனிதனுக்கு யோகத்தை கொடுக்குமா அவயோகத்தை கொடுக்குமா அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ண முடியும். நான் உங்களை கொஞ்சம் ரொம்ப குழப்பலாம் விரும்பலை, தெளிவாக சொல்ல வர ராசி கட்டங்களை பார்க்க முடிஞ்சிருந்தால் இந்த கடக லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு 6 கட்டங்கள், அதாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்னி, துலாம், மகரம், கும்பம், மிதுனம், இந்த 6 கட்டங்களில் கிரகங்கள் இருந்துட்டால் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி தரும். எந்த கிரகங்கள் இருந்தாலும் 9 கிரகங்களில் இந்த 6 கட்டங்களில் எந்த கிரகங்கள் வீட்டிலிருந்து தசை நடத்தினாலும் அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல கடக லக்னத்தில் பிறந்து கடக ராசியிலேயோ அல்லது சிம்ம ராசியிலேயோ விருச்சிக ராசியிலேயோ தனுசு ராசியிலேயோ அல்லது மீன ராசி, மேச ராசி, ரிஷப ராசி இந்த இடங்களில் கிரகம் இருந்திருந்தால் அந்த மனிதர்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய மனிதர்களாக இருக்கணும். எதையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்றது செய்யக்கூடாது. அந்த இடங்கள் இந்த 6 கட்டங்கள் பார்த்தீங்கன்னா எதிராளிகளுக்காக கொடுக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல நம்ம போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாது. அதனால ஒவ்வொரு லக்னக்காரர்களும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடக லக்னத்தில் பிறந்திருந்தால் இந்த 6 கட்டங்கள், இன்னும் ஒரு முறை தெளிவாக சொல்கிறேன் பாருங்க, கடக லக்னத்தில் பிறந்திருந்தால் கன்னி, துலாம், மகரம், கும்பம் அல்லது மிதுன வீடுகளில் கிரகங்கள் நிற்கிதான் பாருங்க. நின்றுட்டா நீங்கள் ஜாதகம் கூட பார்க்க வேண்டாம், கண்டிப்பாக அது யோகத்தை செய்யணும்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். இதை தவிர்த்து வேறு இடத்துல கிரகம் நின்று தசைகள் நடக்குதுன்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக சிந்தித்து செயல்படுங்க. அதில் ஒருவேளை கடக லக்னத்தில் பிறந்து கடக ராசியிலேயே கிரகங்கள் இருந்திருந்தால், அதாவது சந்திரனோட திசை நடக்குதுன்னு வச்சுங்களேன், கடக லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, சந்திர திசை நடக்குது அப்படின்னாக்கா அந்த நேர காலகட்டங்கள் தன்னிலை மாற்றம் அடையக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதே உங்களுக்கே தெரியாது. செய்து முடிச்சதுக்கு பிறகுதான் இதை இப்படி செஞ்சுருக்கலாமா, தவறாக செய்துட்டோமே அப்படின்றத நினச்சி எண்ணி வருத்தப்படுவீங்க. அந்த விதிகள் எல்லாமே நடந்து முடிஞ்ச பிறகு வருத்தப்பட்டு பலன் இருக்காது. அதனால இந்த கடக லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு சந்திர திசை மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்காது அப்படின்றத ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். ஆனால் கடக லக்னத்துக்கு லக்னாதிபதியே சந்திர பகவான் வராரு, அவர் எப்படி யோகத்தை கொடுக்க மாட்டாரா அப்படின்னாக்கா நீங்கள் உணர்ந்து பாருங்க, கடக லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு சந்திர திசை பெரிய லெவல் யோகத்தை கொடுக்காது. அப்படி ஒருவேளை அந்த கடக லக்னத்துக்கு சந்திரன் யோகத்தை கொடுக்கிறார் அப்படின்னாக்கா நான் சொல்லக்கூடிய இந்த 6 இடங்களில் சந்திரன் இருந்திருந்தால் மட்டுமே ஒரு 50% வேணா ஒரு நியூட்ரலாக ஒரு அளவுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் ஓட்ட முடியுமோ தவிர வளர்ச்சிகள் கிடைக்காது அப்படின்றீங்க. அடுத்தது சூரிய திசை. இந்த கடக லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு சூரிய திசையும் பெரிய லெவலில் வளர்ச்சிகளை தராது. ஏன்னா 2ஆம் அதிபதியாக இருக்கிறாரு. நீங்கள் உணர்ந்து பாருங்க, இந்த சூரிய திசை காலகட்டங்களும் மிகப்பெரிய ஒரு தடைகளை ஏற்படுத்தும். அரசாங்கத்தினால உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு பண்ணக்கூடிய அமைப்புகளாக உருவாகும். உயர்ந்த மனிதர்களோட இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கும் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். ஒருவேளை கடக லக்னத்தில் பிறந்து சூரிய திசை நடந்தால் அரசியலில் இருந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த அரசியலில் மிகப்பெரிய சரிவுகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அந்த சூரிய திசை நடக்கக்கூடிய 6 வருட காலகட்டங்கள் அந்த பொறுப்புகள், அதாவது ஒருவேளை இப்போ அரசியல் கடக லக்னம் அப்படின்னாவே அரசியலுக்கான லக்னம் தான் சொல்லணும். இந்த தமிழகத்தை ஆண்டுட்டு இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் கடக லக்னத்தோட தொடர்புடைய விதிகள் இல்லாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இந்த தமிழகத்தை ஆளவே முடியல. அப்போ இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த கடக லக்னத்தில் பிறந்திருந்தால் ஒருவேளை அரசியல் யோகங்கள் உங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சூரிய திசை வருதா அப்படின்றத கன்சிடர் பண்ணுங்க. சூரிய திசை வந்தால் அந்த நேர காலகட்டங்கள் இந்த அரசியலுக்கும் எனக்கும் எந்த ஒரு வேலையும் கிடையாது. இந்த 6 வருட காலகட்டங்கள் நான் நார்மலாக என்னோட சொந்த வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் விட்டு விலகி வந்துட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்தது வரக்கூடிய செவ்வாய் திசைகள்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் உருவாயிடும். ஆனால் இந்த சூரிய திசைகள் உங்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடிய திசைகளாக இருக்கும் அப்படின்றீங்க. அந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதன் திசை.
இந்த கடக லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியா இந்த புதன் பகவான் வருவார். ஆனா 3, 12ஆம் அதிபதி திருதிய விரையாதிபதியா இருந்தாலும் இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த புதன் பகவான் தான் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை ஏற்படுத்தி தருவார். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு தொடர்புடைய ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தரும். குழந்தை செல்வங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். குழந்தையினால் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். தந்தை வழி சொத்து சுகங்கள்லாம் இந்த நேர காலங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்கள் உருவாகுன்றீங்க. அப்போ இந்த புதன் திசை காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்ற சொல்லலாம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சுக்கிர திசை. இந்த சுக்கிர திசையானது இந்த கடக லக்னத்துக்கு ஒருவேளை லக்னத்துக்கு 4ஆம் இடமான துலாம் ராசியில் சுக்கிரன் உட்கார்ந்திருந்தால் வீடு மனைவாசல், வண்டி வாகன யோகங்கள், ஆடம்பர வாழ்க்கையானது உருவாகும். அதே ஒருவேளை இந்த சுக்கிரன் வேற எந்த இடத்துல இருந்தாலும் அது 11ஆம் இடமான தன் சொந்த வீட்டிலே இருந்தாலும் கூட பாதிப்புகளை ஏற்படுத்தி தரும். அப்ப இந்த கடக லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு சுக்கிர பகவான் ஒன்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த துலா ராசியில இருந்தால் மட்டுமே அந்த சுக்கிரதசை யோகத்துக்கு வரும். இல்லையேல் அந்த சுக்கிரதசை காலகட்டங்கள் தான் மிகப்பெரிய அவமானங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் இந்த சுக்கிரதசை அவ்வளவு சாதாரணமா எடை போற்ற முடியாதுங்க. மற்ற லக்னக்காரர்களுக்கு மட்டும் வேணாலும் நம்ம இந்த திசை நல்லா இருக்கும், நல்லா இருக்காதுன்னு சொல்லிடலாம். ஆனா இது மதில் மேல் பூரணி மாதிரியான திசை தான் இந்த 20 வருட காலகட்ட திசைங்க. நல்லபடியா வளர்ச்சிகள் ஓடின மாதிரி இருக்கும். பெண்கள் விஷயத்துல மிகப்பெரிய லெவல்ல பாதிப்பு அடையக்கூடிய லக்னமும் இந்த கடக லக்னத்துல பிறந்து இந்த சுக்கிரதசை வந்தால் பெண்கள் விஷயத்துல மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை சந்திக்கக்கூடிய நபர்களா இருந்துட்டு இருப்பாங்க. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா இந்த சுக்கிரதசை வரக்கூடிய காலகட்டத்துல ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் கண்டிப்பாக குடும்பத்தோட தொடர்புக்கு வைக்கக்கூடாதுங்க. அப்போ குடும்பத்தோட அதாவது ஒரு நண்பர்கள் வராங்க அப்படின்ற மாதிரி கடக லக்னத்தில் பிறந்து அந்த நபர்களுக்கு சுக்கிரதசை நடந்து உங்களோட பழங்காலம் தொட்டு வந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளாக இருந்தாலும் அது வீட்டுக்கு வாயில் படிக்கு வெளியே வச்சுட்டிங்கனால் அவங்களால எந்த விதத்திலும் பிரச்சனைகள் இருக்காது. அந்த நண்பர்களோட அந்த உறவுகள் இதாக இருக்கும். இல்லையேல் குடும்பத்துக்கு உள்ள அந்த வாயில்படிக்கு உள்ள வந்துட்டாங்க அப்படின்னாவே வாழ்க்கையில கண்டிப்பா கணவன் மனைவி உறவுகள் பிரிக்கப்படும் அப்படின்றது விதிங்க. உண்மை இது. நீங்க வேணா உணர்ந்து பாருங்க. இந்த சுக்கிரதசையில நட்பு வட்டாரத்தை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நிறைய குடும்பங்கள் இந்த கடக லக்னத்துல பிறந்த நபர்களுக்கு சுக்கிரதசை காலகட்டங்கள் தான் கணவன் மனைவி உறவுகள்லாம் பிரிந்து வாழக்கூடிய அமைப்புகள் உருவாகுது. அதே இந்த சுக்கிரதசையில கார், பங்களா, வண்டி வாகன யோகத்தோட வாழக்கூடிய நபர்களாகவும் இருக்காங்க. அப்ப அந்த கிரகம் எந்த இடத்தில் இருக்கு அதை பொறுத்து தான் அந்த ஜாதகத்துக்கு வளர்ச்சிகளை ஏற்படுத்துன்றதுங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னாக்கா செவ்வாய் பகவான். இந்த கடக லக்னத்துக்கு செவ்வாய் பகவான் 5ஆம் அதிபதிங்க. அப்ப 5ஆம் அதிபதியா வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கடக லக்னத்துக்கு பெரிய லெவல்ல வளர்ச்சிகளை தர முடியாது. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் திசை காலகட்டங்கள்ல வண்டி வாகனங்கள் புதுமையா போடுவாங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்வாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா முதல்ல பாத்தீங்கன்னா வளர்ச்சிகள் ஏற்படும், பின்னர் பாத்தீங்கன்னா தளர்ச்சிகள் ஏற்பட்டு விரயங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அதனால இந்த கடக லக்னக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் திசையும் கொஞ்சம் கவனமா கன்சிடர் பண்ணணுன்றீங்க. 5ஆம் அதிபதி திசை தானே, இது யோகத்தை செய்யும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதே ஒருவேளை இந்த செவ்வாய் பகவான் யோகமான இடங்களில் அமர்ந்துட்டால் இது யோகத்தை கொடுக்கும்ன்றீங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கடக லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு குரு திசை. இந்த குரு திசையானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுவும் உங்களுக்கு பாதகமான திசைன்னு தான் சொல்லணும். என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? இந்த கடக லக்னத்துக்கு முதல் தரமான யோகாதிபதி அப்படின்னாவே குரு பகவான் எல்லாமே சொல்லுவாங்க. 5, 9ஆம் இடத்தோன் அசுபன் சுபன் எவனாயினும் மிஞ்சும் சுபபலன் செய்வான் அப்படின்ற பாடல் வரி இருக்கு. ஆனா இந்த குருதசை யோகத்தை செய்யாதுன்னு சொல்றீங்களே, எதன் அடிப்படையில சொல்ல விரும்புறீங்க அப்படின்னாக்கா நீங்க உணர்ந்து பாருங்கள். இந்த குருதசை காலகட்டத்தில் தான் உடல்ல பாத்தீங்கன்னா நோய் நொடி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும், வேலைகள்ல தடை உருவாகிறதுக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும், பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும், ஏமாற்றங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். வெளிநாடு போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெளிநாட்டுல இருந்து உள்ளூர் திரும்பிடுவாங்க, நல்லா சம்பாரிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா அந்த கடகலக்கணக்காரர்களுக்கு குருதசை தொடர்ந்தா அங்க வெளிநாட்டுல இருந்து திரும்ப இங்க வந்துட்டு வேலை இல்லாம உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. அதனால இந்த குரு பகவான் குரு சாரத்திலே நின்றால் அதுவும் மிகப்பெரிய லெவல்ல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளா உருவாயிட்டுருவீங்க. அதனால கடகலக்கணக்காரர்களுக்கு இந்த குருதசையும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய யோகத்தை தராது. ஆனால் இந்த கடகலக்கணத்துக்கு சனி பகவான் மிகப்பெரிய யோகத்தை தருவார். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நீங்க பாத்தீங்கன்னாக்கா எந்தெந்த கிரகங்கள்லாம் யோகத்தை தராதுன்றத முதல்ல விதிகள் இருக்கோ அந்த கிரகங்கள்லாம் யோகத்தை கொடுக்குற மாதிரி நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ தொகுப்புல. கண்டிப்பா இந்த கடகலக்கணத்தில் பிறந்த நபர்களுக்கு
இந்த சனி திசை ஓரளவுக்கு யோகத்தை கொடுக்கும். அதே சனி திசை கவனத்தையும் இருக்கும், உயிர் காரகத்தையும் எடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஏன்னா இதுல உயிர் காரகத்துவம் பொருள் காரகத்துவம் அப்படின்றது உண்டுங்க. கடக லக்னத்துக்கு 7ஆம் இடமானது பொருள் காரகத்துவமா வர்றதுனால அரசியல்ல பார்த்தீங்கன்னா சசயோகம் ஏற்படுறதுனால அரசியல்ல மிகப்பெரிய ராஜயோக வாழ்க்கை ஏற்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும். கணவன் மணி உறவுகள் அந்யோன்யமானது பலப்படுறதை பார்க்க முடியும். அதே வேளையில பார்த்தீங்கன்னாக்கா அவனே 8ஆம் அதிபதியா வர்றதுனால அந்த 8ஆம் இடமானது நட்டம் அவமானம் விரயத்தை சொல்லக்கூடிய இடங்க. இந்த சனி பகவான் யோகமான இருக்கக்கூடிய இந்த 6 ராசிகள்ல இல்லாமல் மற்ற வீடுகள் இருந்துட்டார் அப்படின்னாக்கா இந்த சனி பகவானும் அவங்களுக்கு அவயோகத்தை செய்யக்கூடிய கிரகமாகவும் அமைந்துடும். அதையும் சிந்தித்து செயல்படணும்னு விதிங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதன் பகவான் இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்மையான சொல்ல வரங்க 9 கிரகங்கள்லயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரப்போகுது அப்படின்னாக்கா புதன் பகவானும் ராகு பகவானால மட்டுமே மிகப்பெரிய ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அந்த புதன் பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தன்னோட சொந்த வீடான புதன் வீட்டில் இருந்தாலும் சரிங்க, அல்லது சனி பகவானோட வீட்டில் இருந்துட்டாலும் சரிங்க, அடுத்தது துலாம் வீட்டில் இருந்துட்டாலும் இந்த புதன் பகவான் மிகப்பெரிய ராஜயோக வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவார். குழந்தை பேருனால வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். சொந்த தொழிலில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கடக லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு ராகு திசைகளும் ஓரளவுக்கு யோகத்தை தெரியும். ராகு கொடுக்கிறார் அப்படின்னாக்கா கேது தடுப்பார். அப்ப ராகுவோட தசை பத்தி அல்லது ராகுவின் நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் நடக்குது அப்படின்னாவே ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கடக லக்னத்துல பிறந்திருக்கீங்க, ராகுவின் நட்சத்திரத்தில் கிரகம் நின்று தசை நடத்துது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பா அது யோகத்தை தரும். அதுலயும் இந்த ராகு திசைன்றது அந்த கும்ப வீட்லயும் சதய நட்சத்திரம் வருங்க, அதுல கவனத்தை கொள்ளணும். அந்த கவனத்தை கொள்ளும் போது அந்த கும்ப வீட்டுல சதய நட்சத்திரம் வரும், அது உயிர் காரவத்துவமா பெரியன்றவிதிங்க. அப்போ உயிர் காரவத்துவம் அப்படின்னால 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த லக்னத்துக்கு 8ஆம் இடம்ன்றது அந்த கடக லக்னக்காரர்களுக்கு வண்டி வாகன தடைகளும் ஏற்படும் அப்படின்றதுமே, ஆயுளுக்கு பங்கம் ஏற்படாது, அது மட்டும் கவலைப்பட வேண்டாம். அதனால அந்த நேரத்துல எச்சரிக்கையும் தேவைன்றவிதிங்க. இதே ஒருவேளை துலாத்திலேயோ மிதுனத்திலேயோ இருந்துட்டால் உயிர் காரவத்துவம் யாருக்கும் எந்த விதத்திலையும் பாதிப்புகள் ஏற்படாது. அந்த 16 ராகு திசை 18 வருட காலகட்டங்களில் மிகப்பெரிய ராஜயோக வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. அதனால இந்த கடக லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரங்க, 6 கட்டங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது, 6 கட்டங்கள் எதிராளிக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த சமுதாயத்துல. அந்த 6 கட்டங்கள்ல உங்களோட இருக்கிற அந்த 9 கிரகங்கள்ல அதிகப்படியான கிரகங்கள் இந்த 6 கட்டங்கள் இருக்குதான்னு பார்த்துங்க. குறிப்பா இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க, அதாவது புதனோட வீடுகளான மிதுனம் கன்னி, அடுத்தது பார்த்தீங்கன்னா சனியோட வீடுகளான கும்பம் மகரம், அடுத்தது சுக்கிரனின் வீடுகளான துலாம், இந்த ராசி கட்டங்கள்ல கிரகங்கள் இருந்துட்டால் அது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். மற்ற வீடுகள் இருந்தால் சிந்தித்து செயல்படணும்னு விதிங்க. மற்ற விதத்துல உங்களுக்கு எந்த விதத்திலையும் கடக லக்னக்காரர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. சீரும் சிறப்புமாவே இருப்பீங்க, நலமா இருப்பீங்க. நன்றி, வணக்கம். ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ தொகுப்புல சிம்ம லக்னத்துக்கான பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். எப்பொழுதுமே நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை பார்த்துருப்போம். மேச ராசியிலிருந்து மீன ராசி வரும் ராசி பலன்களை பார்த்துருப்போம். ஆனால் இந்த தொகுப்புல நான் சொல்ல வர்றது ராசி பலன்கள் இல்லை, லக்ன பலன்கள் கொடுக்குறோம். லக்ன பலன்கள் அப்படின்னாவே மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஒரு மனிதர் பிறந்திருக்கோம் அப்படின்னாக்கா அவங்களோட ராசி நட்சத்திரம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா தெளிவாக சொல்லிடுவாங்க. நீங்கள் பிறந்த லக்னம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா அந்த அளவுக்கு தெரியாது. நிறைய ஒரு 100 பேர் இருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு 60 பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் எப்பொழுதுமே லக்னம் என்பது உயிர். அப்போ லக்னம் என்ன அப்படின்றது நம்மளோட ஜாதக கட்டங்களில் எழுதப்பட்டிருக்கோம். அந்த லக்னத்தை தெரிஞ்சுக்கிறது மிக மிக முக்கியமானது. அப்போ இந்த லக்ன பலன்கள் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் 65% பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முழுமையான பலன்களை சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்கும். ராசி பலன்கள் என்பது 35% தான் தரக்கூடிய கருத்துக்களாக இருக்கும். இந்த ராசி பலன்கள் என்பது அந்தந்த வருடம் அந்தந்த கிரக நிலைகளானது எந்த கிரகத்தோட எப்போ சேர்ந்துருக்கு, அந்த லக்னங்களுக்கு ராசிக்கு எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். அதில் ஒரு 35% தான் பலன்களை தரும். அதனால இந்த 2 கருத்துக்களையும் ஒருங்கிணைத்து கொடுத்தால்தான் முழுமையான கருத்துக்களாக கிடைக்கின்றீங்க. அப்போ நம்ம இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னாக்கா சிம்ம லக்னத்துக்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம். இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான். இந்த சூரியன் தான் இந்த உலகத்துக்கு தலைமையான ஒரு கிரகம். சூரியனை சுற்றி தான் அனைத்து நவக்கோள்களுமே இயங்கி வந்துட்டு இருக்கு. அப்போ வீட்லேயும் தலைவர் அப்படின்னாவே தன் தந்தையை குறிப்பிடுறோம் இல்லைங்களா?
அப்போ ஒரு நிர்வாக திறமையை சொல்லக்கூடிய இடமே இந்த சூரியனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ 12 லக்னங்கள்ல பிறந்தவர்கள் காட்டிலும் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நிர்வாக திறமை பழிச்சிடக்கூடிய நபர்களா இருப்பாங்க. எதிர்கால கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கும் அஞ்சாத ஒரு நபர்களா இருந்துட்டு இருப்பாங்க. அரசியல் ஈடுபாடுகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். ஒரு ஊர்ல இந்த சிம்ம லக்னத்துல பிறந்த நபர்கள் இருக்காங்க அப்படின்னாக்கா இவங்க சொல்லுக்கு 4 பேர் மதிப்பளிப்பாங்க. இவங்க சொல்லுலையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு தெளிவான அது யாருக்கும் பாதகமில்லாத ஒரு அமைப்புகளை தீர்ப்பு வழங்கக்கூடிய அளவுகளில் நேர்மை இருக்கிறத பார்க்க முடியுன்றீங்க. அப்படிப்பட்ட இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு எதை மாதிரியான இந்த லக்ன பலன்கள் வழங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சிம்ம லக்னத்துல பிறந்தவர்களுக்கு லக்னத்தில் சூரிய பகவான் இருந்துட்டால் பார்த்தீங்கன்னாக்கா அதிகார தோரணை இருக்கும், ஆளுமை திறன் இருக்கும், அரசியல்ல ஈடுபாடுகள் இருக்கும். ஒரு வீட்டில் இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தாய் தந்தை பிள்ளைகள் மொத்தம் 4 பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்குன்னு தனி மதிப்பு கொடுப்பாங்க. அவங்களோட சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க சொல்லுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சரியான ஒரு தெளிவான நோக்கத்தை நோக்கி போறது மாதிரி இருந்துட்டு இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடமான புதன் வீட்டில் இருந்துட்டார் அப்படின்னாக்கா புதனும் சூரியனும் சேர்ந்தாலே அது புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. புத ஆதித்ய யோகம் என்னென்ன அப்படின்னாக்கா அறிவார்ந்த பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதை மாதிரி அந்த அறிவு அப்படின்னாவே புதனை குறிக்கக்கூடிய கிரகங்க. அப்போ புதனோட வீட்டில் இருக்கும் போது நிர்வாக திறமை பழிச்சிடும். இதை மாதிரி சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த கன்னி ராசியில இந்த சூரியன் வந்துட்டார் அப்படின்னாக்கா இதை மாதிரி நபர்கள் தான் இந்த உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்டு செய்யக்கூடிய ஒரு மனிதர்களா இருப்பாங்க. 4 பேரை தன் வார்த்தையால் கட்டி போட்டு அவங்கள ஒரு சமரசப்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகும். எவ்வளவு பெரிய ஒரு கராரான ஒரு நபரை கூட தன் வசப்படுத்தக்கூடிய சக்தியானது இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கும் காலகட்டத்தில் இருக்கும். அதே வேளையில ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தியும் இருக்கும். நீ இதை செய்யலைன்னா இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்க அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரியான விதிகள் அமையும். அதே போல 2ஆம் இடமானது தனம், வாக்கு, குடும்பம், கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். தனஸ்தானத்துல குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. எதிர்காலத்துல யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்கக்கூடிய அமைப்புகள் உருவாகாது. அதே போல கல்வி நிறைந்த ஒரு மகானா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பேர் பெற்றெடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். குழந்தை பேருக்கு குறைவுகள் இருக்காது. குழந்தை செல்வத்தினால பார்த்தீங்கன்னாக்கா மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அதே வேளையில பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 3ஆம் இடமான இந்த துலாம் ராசியில சூரிய பகவான் இருக்கும் காலகட்டத்தில் ஒரு ஜாதகத்துல பார்த்தீங்கன்னாக்கா 3, 6, 10, 11ஆம் இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அசுப கிரகங்கள் மறைந்திருந்தால் அது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்றீங்க. அப்போ 3ஆம் இடத்துல சூரியன் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட அது ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். 3ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கும் காலகட்டத்தில் தான் அந்த நபர்களுக்கு அரசாங்கத்துல உயர்ந்த பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கின்றீங்க. சூரியன் நீச்சமாகிறதுனால இது நடக்காது அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அந்த லக்னத்துக்கு மறையாமல் இருந்துட்டால் அந்த சூரிய திசையும் அந்த ஜாதகத்துக்கு யோகத்தை செய்கின்றீங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னாக்கா லக்னத்துக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் விருச்சக வீடா வருது. இந்த சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடமான செவ்வாயை நட்பு கிரகம் அப்படின்னால 4ஆம் இடமானது கொஞ்சம் வீரியத்தையும் சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். இரண்டுமே நெருப்பு தத்துவ கிரகமா இருக்கிறதுனால அப்ப 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்துல கொஞ்சம் உடல் ரீதியான உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு உடல்ல இருந்துட்டு இருக்கும். அஜீரண கோளாறு அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல பாத்தீங்கன்னாக்கா வார்த்தை ஜாலத்துல ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு பகவானால் பார்க்கப்பட்டுட்டால் எந்த விதத்தையும் தடைகள் ஏற்படாது. படிப்பு படிக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளா இருப்பாங்க. குரு பார்வையில் இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவானுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் உண்டு அப்படின்றீங்க. அடுத்தது 5ஆம் இடமானது காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடமா வர்றதுனால தனுசு வீட்டில் சூரிய பகவான் இருந்துட்டால் தந்தை வழி சொத்து சுகத்தினால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஒரு காலகட்டத்தில் இந்த தந்தை வழி சொத்து சுகத்தை தாண்டி தான் சுயமா உழைச்சி சம்பாரிச்சு வாழலாம் அப்படின்ற மாதிரி ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று வசிக்கக்கூடிய அமைப்புகள் உருவெடுக்கின்றீங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா தந்தை வழி சொத்து சுகங்களை வித்துட்டு அதன் மூலியமா இன்னும் நிறைய ஒரு சொத்து சுகங்கள் வாங்கி பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அடுத்தது அந்த சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய சனி பகவான் வீட்டில் இந்த சூரியன் வீட்டிருந்தார் அப்படின்னாக்கா எதிராளிகளை வெல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகும். 6ஆம் இடமானது ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடன் சொல்லக்கூடிய இடங்க. அப்ப இந்த 6ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கும் காலகட்டத்தில் தொழில் செய்வதற்காக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஆனால் அந்த தொழில் வளர்ச்சியானது மிகப்பெரிய ராஜயோக வளர்ச்சிகளா இருக்குன்றீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இந்த சூரிய பகவான் இருந்துட்டாருன்னா
எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் தன் எதிர்ப்புற நின்று பேசுறதுக்கு தயங்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. இவங்களோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் மறைவது யோகமான ஒரு அமைப்பு அப்படின்றது சொல்லலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடமும் ராசிக்கு 7ஆம் இடமான இந்த கும்ப வீட்டுல சூரிய பகவான் நிற்கும் காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா திருமண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்குமோ தவிர மற்ற விதத்துல எதுவும் தோஷங்கள் கிடையாது. ஏன்னா இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடமும் ராசிக்கு 7ஆம் இடத்துல அசுபகரங்கள் விட்டிருந்தா சசயோகத்துக்கு நிகரான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தோன்றுவீங்க. ஊர் மக்களிடையே ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கும். அதே வேளையில இல்லற வாழ்க்கையில ஒரு சில கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். கணவனா இருந்தா மனைவிக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் அவ்வப்போது வந்து போகும். அவங்களின் உடல்நிலைகள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய அமைப்புகளா இருந்துட்டு கொண்டிருவீங்க. அதே வேளையில இந்த சிம்ம லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கும் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையானது கொஞ்சம் லேட்டா நடக்கிறத பார்க்க முடியும். காலம் கடந்த திருமண வாழ்க்கை நடந்தாலும் கூட எதிர்கால வாழ்க்கையானது சீரும் சிறப்புமா இருக்கும். நல்ல குழந்தை பேரோட வாழக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. அடுத்து ராசிக்கு 8ஆம் இடமான மீன வீட்டுல குரு பகவான் இருக்கும் காலகட்டத்துல மீன வீடானது குரு பகவானோட வீடு. 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறதுனால எதுவும் குறைகள் எதுவும் கிடையாது. ஏன்னா குரு பகவான் வந்து ஒரு ஆசிரியர் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானால எந்த விதத்தையும் குறைகள் ஏற்படாது. அடுத்து காலபுருஷ தத்துவத்துக்கு லக்னமாகவும் இந்த சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கும் காலகட்டத்துல சூரியன் உச்சபலம் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அந்த நேர காலங்களில் தன் பேருக்கு கௌரவம், புகழ் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும். இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்துக்களா இருக்கும். அதே வேளையில இவங்களுக்கு நிர்வாக திறமையும் பழிச்சிடக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஒரு சில நேரத்துல கோபம் நிறைந்த நபர்களாகவும் இருப்பாங்க. ஆனா சரியான கோபமா இருக்கிறத கண்குளர பார்க்க முடியுன்றீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடமும் லக்னத்துக்கு 10ஆம் இடமான ரிஷப வீட்டுல சூரிய பகவான் இருக்கும் காலகட்டத்தில் அது வந்து திக்பலம் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அரசு, அதாவது ஒரு அரசுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நபர்கள்லாம் இந்த லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருந்தார் அப்படின்னாக்கா அரசுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அவர்களுக்கு நுண்ணறிவு பெற்ற ஒரு நபர்களா இருந்துட்டு இருப்பாங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு 3ஆம் இடமும் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது இதை விட மிகப்பெரிய ராஜயோகம். 3, 6, 10, 11ஆம் இடங்கள்ல சூரிய பகவான் இருந்துட்டால் அது வந்து பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்து உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்து 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் வீற்றிருந்தார் அப்படின்னாக்கா இந்த உலகத்தில் சாதனை படைக்கப்பட்ட மனிதர்களாக இவர் கருதப்படுவாங்கன்றீங்க. எதிர்கால வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்கும். அதே வேளையில காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடமும் லக்னத்துக்கு 12ஆம் இடமான கடக வீட்டில் இந்த சூரிய பகவான் நிற்கும் காலகட்டத்தில் தன் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று கடல் கடந்து அங்க போய் தனக்கென்ற ஒரு பதவியை ஏற்படுத்திக்கிட்டு சீரும் சிறப்புமா வாழக்கூடிய அமைப்புகள் உருவாகும். லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் மறைவு பெறதுனால எந்த விதத்தையும் குறைகள் ஏற்படாது. பூர்வீக இடத்தை விட்டு வெளிநாடுகள்ல அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய அமைப்புகளும் உருவாகுன்றீங்க. அதனால இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு இந்த சூரியன் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருந்துட்டு இருக்கார். வருங்காலகட்டங்களும் சீரும் சிறப்புமா இருக்கும், நலமா இருக்கும். நன்றி, வணக்கம். ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக கன்னி லக்னத்துக்கான பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு நபர்களும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசி பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். அது என்ன லக்ன பலன்கள் அப்படின்றத நீங்க நினைக்கலாம். தெளிவா இதையும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியங்க. ஒரு மனிதன் இந்த உலகத்துல பிறப்பெடுக்கிறோம் அப்படின்னாக்கா லக்னங்கள் தான் பிரதானம். இந்த லக்னம் என்பது உயிர் புள்ளி அப்படின்றத சொல்லுவோம். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும் காலகட்டத்தில் சூரியன் உதயமானதிலிருந்து சூரியன் அஸ்தமனமாகக்கூடிய காலகட்டம் வரலுமே பார்த்தீங்கன்னாக்கா 2 மணி நேர காலகட்டத்துக்கு ஒரு லக்னங்கள் உதயமாகும். அந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் அந்த மனிதன் இயங்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு மனிதன் லக்னம் பிறப்பெடுக்கும் போது அவன் எந்த லக்னத்தில் பிறப்பெடுத்திருக்காரோ அந்த லக்னத்துக்கு யோகாதிபதியான கிரக நிலைகள் யோகமான இடங்கள்ல உட்கார்ந்துருக்கா, அப்படி யோகமான இடங்களில் உட்கார்ந்திருக்கும் காலகட்டத்தில் அந்த மனிதனுக்கு யோகத்தை செய்யும் அப்படின்றது ஒரு விதிங்க. அப்ப நம்மளோட ஜாதக கட்டங்கள்ல கன்னி லக்னத்துல பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் எதை மாதிரியான தசாபுத்திகள் யோகத்தை கொடுக்கும், எதை மாதிரியான தசாபுத்திகள் கவனமா இருக்க வேண்டிய அவசியங்கள் ஏற்படும் அப்படின்றத இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க இருக்கிறோம். முதலாவதா பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்னியா லக்னக்காரர்களுக்கு அந்த லக்ன அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவான். அப்ப லக்னாதிபதியும் லக்னத்துக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவானா வந்து
இந்த லக்னத்துக்கு யோகாதிபதியா வரக்கூடிய இந்த புதன் பகவான் லக்னத்தில் இருந்துட்டாலும் சரி, 10ஆம் இடத்தில் இருந்துட்டாலும் சரி, அல்லது புதன் திசை வந்தாலும் மிகப்பெரிய ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நவகிரகங்கள்ன்றது 9 கிரகங்கள் உள்ளது. ஆனா இந்த 9 கிரகங்கள்ல இந்த லக்னாதிபதிக்கு நிகர் அவர் தான் அப்படின்றத சொல்லணும். லக்னாதிபதியை காட்டிலும் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இல்லை அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா லக்னாதிபதி திசை ஒருவேளை கன்னியா லக்னத்துல பிறந்து இந்த புதன் திசையானது வந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழ பிறந்ததுக்கான மனிதன், இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ள வகையில இருக்கக்கூடிய ஒரு மனிதனா இருப்பார்ன்றீங்க. அதுவும் குறிப்பா அந்த புதன் பகவான் லக்னத்தில் இருந்துட்டாலோ, அல்லது லக்னத்துக்கு 2ஆம் இடமான துலாம் வீட்டில் இருந்துட்டாலோ, அல்லது இந்த புதன் பகவான் கும்பம் மகர வீடுகளில் இருந்தாலும் சரி, அல்லது ரிஷபம் மிதுன வீடுகளில் இருந்தாலும், கடகம் சிம்மம் இந்த வீடுகள் மொத்தம் 6 வீடுகளில் இந்த புதன் பகவான் இருந்துட்டால் இந்த உலகத்துல நுண்ணறிவு பெற்ற ஒரு மனிதனா இருப்பார். எதிர்கால வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்கும்ன்றீங்க. அப்ப இந்த மனிதர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கன்னியா லக்னக்காரர்களுக்கு இருக்கிற 9 கிரகங்கள்ல எந்தெந்த கிரகங்கள் யோகத்தை செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது, புதன் திசை மிகப்பெரிய ராஜயோக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திர திசையானது பணம், பதவி, பட்டம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு திசைகளா இருக்கும். சூரிய திசையானது நிர்வாக திறமை பழிச்சிடக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். ராகு திசையில திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். சனி திசையானது ஒரு நியூட்ரலான திசையா இருக்குன்றீங்க. ஏன்னா இந்த லக்னத்துக்கு 5, 6ஆம் அதிபதிகளா வர்றதுனால, பூர்வ புண்ணியாதிபதியும் ருண ரோக சத்ரு அதிபதியா வர்றதுனால ஒரு நியூட்ரலான திசையா இருக்குன்றீங்க. அதனால மேக்சிமம் இந்த கன்னியா லக்னத்துல பிறந்த நபர்களுக்கு சூரியன், சந்திரன், சனி, ராகு, இந்த புதன் இந்த 5 கிரகத்தின் தசாபத்திகள் வந்துட்டால் அந்த மனிதனுக்கு கவலையப்பட வேண்டாம். இந்த உலகத்தில் அவன் சாதனை படைக்கப்பட்ட மனிதனா இருப்பார்ன்றீங்க. அதுவும் குறிப்பா மிதுனம், கன்னி, கும்பம், மகரம், கடகம், சிம்மம் இந்த 6 ராசிகள்ல இந்த கிரகங்கள் எந்த கிரகங்கள் இருந்து தசையை நடத்தினாலும் அவங்களுக்கு யோகமான ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குன்றீங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு லக்னங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா யோகி கிரகமும் உண்டு, அவயோக கிரகமும் உண்டு. அப்ப 12 ராசி கட்டத்துல யோகமான இடங்கள் அப்படின்றது 6 தான் ஒரு மனிதனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதுக்கு 6 மீதமுள்ள 6 வந்து எதிராளிகளுக்காக கொடுக்கப்பட்டதுங்க. அப்ப நமக்கு யோகமான இடங்கள்ல நம்மளோட ஜாதக கட்டங்கள்ல கிரகங்கள் அமைந்திருந்தால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இதே மாதிரி இதுக்கு அசுப கிரகங்களும் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. இந்த அசுப கிரகங்கள் அப்படின்னாக்கா இந்த கன்னியா லக்னத்துக்கு அவயோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவானா வருவார். காலபுருஷ தத்துவத்துக்கு அவர் 12ஆம் இடமாக வர்றதுனால கணவன் மனை உறவுகள் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் வரலாம். அதனால குருதசை காலகட்டங்கள்ல கணவன் மனை உறவுகள் கவனமா இருந்துக்கணும். சுக்கிரதசையும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சிகள் தருமா அப்படின்றது கேள்விக்குறியான விஷயம். பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதே போல பாத்தீங்கன்னாக்கா 3, 8ஆம் அதிபதியா செவ்வாய் பகவான் வருவார். அப்ப அஷ்டமஸ்தானாதிபதியா வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானோட காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வண்டி வாகன தடைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குருவின் பார்வையில் இருக்கும் காலகட்டத்தில் இந்த செவ்வாய் பகவானால எந்தவித தோஷங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. குரு பார்வை இல்லாத ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த செவ்வாய் பகவானால ஒரு சில இடைஞ்சல்களும் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கன்னியா லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு கேது திசை காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இல்லறத்தை விட்டு 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்களாக இருந்தாருனாக்கா இல்லறத்தை விட்டு துறவரம் செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். தெய்வீகத்தை போயிட்டு தெய்வ வழிபாடுகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். எதிர்கால வாழ்க்கையானது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேது திசை காலகட்டத்தில் ஒரு மகானா இவங்களை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. இது எல்லாமே ஒப்பிட்டு பார்க்கும் காலகட்டத்தில் இந்த கன்னியா லக்னக்காரர்களுக்கு இந்த குரு திசையும் கேது திசையும் தவிர்த்து மீதமுள்ள தசாபுத்தி காலகட்டங்கள் மிகப்பெரிய ராஜயோக வாழ்க்கை கொடுக்கும். அதுவும் இந்த கன்னியா லக்னக்காரர்களுக்கு புதன் திசை வந்துடுச்சு அப்படின்னாவே அந்த தசை காலகட்டம் தான் இந்த மனிதனோட பேர் புகழ் கௌரவத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுன்றீங்க. மற்ற விதத்தில் எதுவும் தோஷங்கள் சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.